என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் சீஷன் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் தேவை, சீஷர்கள் பற்றாக்குறை. இன்றைக்கு திருச்சபையின் மேல் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அநேக சீஷர்களை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கிறார். சீஷன் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தகுதிகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். அதில் இந்த டிசைபிள் என்ற அந்த வார்த்தையை வைத்து ஒவ்வொரு எழுத்துக்களாக நாம் தியானிக்கிறோம். டி என்ற எழுத்து, டிட்டஸ்டட் என்ற அந்த எழுத்து, அதாவது ஈர்ப்பு. ஏதோடோ பிணைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை வெறுத்து வெளியே வர வேண்டும். வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். இரண்டாவதாக இன்டர்டிபெண்டன்ட், ஐ என்ற எழுத்து, அதனுடைய வார்த்தை சொன்னேன். தேவனோடு சார்ந்து வாழ்கிற, ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்கிற, நான் அவரோடு அவர் என்னோடு இணைந்து வாழ்கிற அனுபவம் தான் சீஷத்துவத்தினுடைய மிக முக்கியமான இரண்டாவது தகுதி. மூன்றாவது தகுதியாக எஸ் என்ற எழுத்தை பார்த்தோம். சின்சியர் என்ற வார்த்தை, துப்புரவு என்ற தமிழிலே அதை நாம் அற்புதமாக வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் துப்புரவானவர்களாய் இருக்க வேண்டும், எந்த விதமான குறைகளும் மற்றவர்களாய் கரைகளும் மற்றவர்களாய் வாழணும் அப்படின்றத பார்த்தோம். சி என்ற அடுத்த எழுத்தை பார்த்தோம், குரூசிஃபைட், அதாவது நான் சிலுவையிலே கிறிஸ்துவுடனே அறையப்படுதல் என்ற அந்த வார்த்தையை வைத்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஐ என்ற அந்த எழுத்தானது இமிட்டேட்டிங் காட், அதாவது ஆண்டவரை பிரதிபலிக்கிற, அவரை போல வாழ்கிற, அவரை போல என்னுடைய வாழ்க்கை தரம் மாற வேண்டும் என்ற அந்த வார்த்தையை பார்த்தோம். அடுத்ததாக பி என்ற எழுத்து பார்ட்டேக்கர்ஸ், அதாவது நான் ஆண்டவருடைய பாடுகளிலே பங்காளிகளாக மாறுகிறேன். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நான் அவரோடு பங்காளியாக இருப்பதல்ல, பாடுகளுக்கும் நீங்கள் பங்காளிகள். சீஷனை உலகம் கொல்லும், சீஷனை உலகம் எதிர்க்கும், சீஷனை உலகம் பகைக்கும். இயேசு சொன்னார், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே அது என்னை பகைத்து விட்டது என்று சொல்கிறார். இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான எழுத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் எல் என்ற எழுத்து, அதாவது லேர்ன் என்ற மிக அற்புதமான வார்த்தை. நிறைய நேரங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஓடுகிற அனுபவங்களை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும். சில கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா, நான் 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷனிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான தகுதிகளிலே இது என்னவென்றால், நான் கற்றுக்கொள்ளுகிறவனாக மாற வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதில் இந்த 29ஆம் வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மேத்தடிஸ் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே அது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கற்றுக்கொள்ளுகிறவன். லிமுட் என்ற எபிரேய வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போது அந்த 2 வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறேன், நான் கற்றுக்கொள்ளுகிறவனாக நான் மாறுகிறேன். எத்தனை நேரம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்குள்ள எப்போதும் ஒரு உணர்வு இருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்திருப்பார், கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படி பேசியிருப்பார், கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார், கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் எல்லாருடைய கால்களையும் கழுவின இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் இப்படி செய்யுங்க, நான் முன்மாதிரியை வச்சுருக்கிறேன், நான் உங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போகிறேன். அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியை நீங்கள் நானும் பின்பற்றணும்னா அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டுமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு தேவை. ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. அப்போது அங்கே அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கும் அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. என் வாழ்க்கையில் செய்கிற தவறுகளை அங்கே ஆவியானவர் சுட்டி காண்பித்தவர் சொல்கிறாரு, இப்படியா நீ ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்ட? நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சோதித்து பார்க்க வேண்டும். இப்படியா நான் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டேன்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்
ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபமல்லாமா, ஒரு நல்ல சீஷனுடைய தகுதி கற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் கற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றும். நாங்கள் நிறைய விஷயங்களில் குறைப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் கற்றுக்கொண்டால்தான் உம்முடைய சுபாவம், உம்முடைய அந்த அன்பு, உம்முடைய அந்த எல்லா குண நலங்களும் எங்களுக்குள்ளே வரும்ப்பா. எங்களுக்கு கற்றுக்கொள்ள அந்த இருதயத்தை தாரும். கற்றுக்கொள்ள காலையிலேயே எங்களை எழுப்பும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குருவாகிய உம்மை நாங்கள் பின்பற்ற சீஷர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். சத்தியத்தின் பாதையிலே தொடர்ந்து நடத்திடணும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்ட நீங்கள் தொடர்ந்து அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தவும், நீங்கள் வசனங்களிலே வளரவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஜபத்தோடும் பிரயாசத்தோடும் இதை உங்களுக்கு வழங்கி வருகிறோம். பயன்படுத்திக்கோங்க. மொபைல் ஆப்பையும் நீங்கள் தயவுசெய்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வசனத்தோடு நேரம் சொல்லுகிற அந்த மொபைல் ஆப்ஸை பயன்படுத்திக்கோங்க. அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அது அநேகருக்கு அது நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். தொடர்ந்து இந்த வசனங்களை கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.